I speak to Tamil. உலகம் யாவையும் தாமல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலாம் அழகிலா விளையாட்டுறையார் அவர் தலைவர் அண்ணாவிற்கே சரண் வாங்குகிறேன். இன்றைய தினத்திலே ICPF-னுடைய நூலக சிறப்பு விழாவிலே அடியேனையும் அழைத்து இங்கே அமரச் செய்து நான் 100 புத்தகங்கள் வழங்குவதாக என்னுடைய மருமகன் மிஸ்டர் பாண்டியராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள். 100 புக்கு இல்லை, 200 புக்கு நான் தருகிறேன். என்ன லாங்குவேஜில் கொடுக்கணும்னு சொல்கிறத அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது உடனடியாக நான் இந்தியாவிலேருந்து இங்கே அனுப்புறதுக்கு நான் உள்ள முயற்சியை செய்கிறேன். நண்பர்களே, இன்று நூலகம் இன்று திறக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகின்றேன், நூலகம் திறப்பதை விட நூலகத்தில் இருக்கிற பங்கேற்பவர்கள் வாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிக்க பழகிக்கொண்டால் சுவாசிப்பது ஈஸியாக இருக்கும். சுவாசிக்க ஈஸியாக இருந்தால் நம் வாழ்க்கை வளம் பெற முடியும். ஒரு 10 புக்கு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீடு செல்வ செழிப்பான வீடுன்னு அர்த்தம். 10 புக்கு இல்லாத வீடு அது சவத்திற்கு அடையாளம். அதான் தயவு செய்து எப்ப நண்பர்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்வது, பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் கொடுங்கள், விளையாட்டு சொல்லிக் கொடுங்கள், எல்லாம் சொல்லிக் கொடுங்கள். ஆனால் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நீங்கள் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது ஒரு அரை மணி நேரமாகவும் படிக்க கற்றுக் கொடுங்கள். பேரண்ட்ஸை நீங்கள் படிக்க கற்றுக்கொண்டால்தான் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகளும் படிக்க முன்னேறுவார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த லைப்ரரி ஆரம்பித்தனுடைய நோக்கம் நம்மெல்லாம் படிக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் இன்னும் எவ்வளோ காலம் சொல்ல முடியாது. நம்மளை தொட்டு வருகின்ற நம்ம வாரிசுகள் மிக அருமையான முறையிலே உச்சரமான நிலையை அடைய வேண்டும். ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், தினந்தோறும் நாம் முகத்தை பார்த்து கண்ணாடியை பார்த்து தலையை செய்து கொள்கின்றோம், அலங்காரித்துக் கொள்கின்றோம். நாம் என்ன நிலைமையில் இந்த கண்ணாடியில் பார்க்கிறோமோ அதுதான் கண்ணாடியை காட்டும். ஆனால் நீங்கள் புத்தகத்தை எடுத்து வாசிப்பதனால் அது ஜன்னலை காட்டும். புத்தகம் தான் உலகத்தை காட்டுகின்ற ஒப்பற்ற கருவி. நீங்கள் தினந்தோறும் கண்ணாடியை பார்த்து தலை செய்கின்ற பொழுது நீங்கள் ஜன்னலையும் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அன்போடு இங்கே கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் ஜன்னலை பார்க்க பழகிக் கொண்டிருந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்று பெரிய பெரிய மகான்களாம் என்ற நம்ம சவுத் இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு சொல்லுகின்றேன், ஒவ்வொருடைய மாநிலத்திலும் மிக மிக முக்கியமானவர்களாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? சற்று சிந்தித்து பாருங்கள். புத்தர் இறந்து விட்டார், இன்னும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சாக்ரட்டிஸ் இறந்து விட்டார், ஆனால் அவர் நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தத்துவ ஞானிகள் எல்லாம் சொல்லி சென்ற அந்த கருத்துக்கள் எதிலிருந்து வருகிறது? புத்தகத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட கருத்துகள் இன்று நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ வாழ்ந்தோம், வெந்தரை சாப்பிட்டு விதி வென்றால் சாபம் சொல்லியிருப்பது வாழ்க்கை இல்லை. வாழும் காலத்தில் நாம் எதை அடையாளமாக வைத்து சொல்கிறோமோ அதுதான் மரணத்திற்கு பின்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அர்த்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ஏதோ காலையில் இருந்திருக்கு, அலுவலகத்துக்கு கூட சாப்பிட்றோம், குழந்தையோட கொஞ்சம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்றோம், அது வாழ்க்கை அல்ல. நாம் வாழும் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கிட்டத்தட்ட 20 புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன். மேற்கொண்டு 22 வெளிநாடுகளுக்கு சென்று நான் விருதுகள் வாங்கியிருக்கின்றேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய வீட்டிலே சொந்தமாக லைப்ரரி வைத்து 10,000 புக்கள் வைத்து எனக்கு எந்த விதமான கெட்ட வழக்கம் இல்லை. ஒரே பழக்கம் படிப்பு மட்டும்தான், வாசிக்கிறது தான். என்னுடைய கண்ணெலாம்
கேட்ராக்ட் ஆப்ரேஷன் வந்த பர்பஸே எனக்கு படிப்பு தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்கேன். படிக்கிறதுனால எனக்கு தூக்கமே வராது. ஆகவே தயவு செஞ்சு இந்த நேரத்தில் இந்த நூலக திறப்பு விழாவிலே அடியேனையும் அழைத்து என்னுடைய மகள் வைரஞ்சனி, என்னுடைய தகப்பனார் நான், என்னுடைய சன்னில்லா பாண்டியராஜன் அவர்கள் இவரெல்லாம் என்னை அழைத்து இந்த நூலக திறப்புகளில் பங்கேற்பதற்கு உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த உளமார்ந்த கமிட்டி மெம்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை நல்லுறவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.